ஹலோ எவ்ரிஒன், அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல் பேசுகிறேன். நான் இந்த சேனலில் நிறைய அரசியல் சார்ந்ததான கருத்துக்களை அடிக்கடி முன்வைப்பதுண்டு. இனியும் அரசியல் சார்ந்ததான கருத்துக்கள் முன்வைக்கப்படும். இதில் என்னென்னா, எனக்கு அரசியல் பிடிக்குங்க. எனக்கு அரசியல் படிக்கிறது, பேசுகிறது, அதை ஃபாலோ பண்ணுறது பிடிக்கும். அது ஏன் பிடிக்குதுன்னா, இந்தியாவை பிடிக்கும். நம்முடைய நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நம்முடைய நாட்டை தகுதியான தலைவர்கள், நல்ல தலைவர்கள், மக்களை ஒருங்கிணைக்கும் தலைவர்கள் ஆள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு விருப்பம். என்னுடைய கருத்துக்கள் இப்பொழுது இருக்கிற அரசுக்கு எதிராக, பிஜேபி அரசுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் புரியும். நிறைய பேர் நான் ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய த்ரெட்ஸ் வருது. நான் போடுற அந்த வீடியோஸ்க்கு ஒரு சில நேரம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கீழ்த்தரமான கமெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்முடைய சுயமரியாதையே சீர்குலைக்கும் வகையில் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. பட் இந்த விமர்சனங்கள், இந்த கருத்துக்கள், இதெல்லாம் பெருசாக நான் பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா நம்முடைய இலக்கு என்பது இந்தியாவிற்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க வேண்டும். இந்தியாவை நல்ல தலைவர்கள் ஆள வேண்டும். மக்களை பிரிக்காமல், மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக ஒரு அரசு உருவாக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான எண்ண ஓட்டம். திருப்பி நான் ஒரு கருத்தை சொல்கிறேங்க. நம்முடைய காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா அப்படிங்கிற ஒரு நீதி யாத்திரையை இந்தியா முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார். குமரியில் தொடங்கினதான இந்த பயணத்தை நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அங்கே பற்ற வைத்த அந்த நெருப்பானது இன்று வட இந்தியாவிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய இதயத்தில். நிச்சயமாக இந்த பாத யாத்திரை என்பது மக்களின் மனதை, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்கும். வருகின்ற தேர்தலில் இந்த பாத யாத்திரையானது மக்களுடைய எண்ணத்தை மாற்றும். இந்தியாவை ஒருங்கிணைக்கும் தலைவராக இந்திய மக்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். நிச்சயமாக நான் நம்புகிறேன், ஒரு நாள் திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்கும் நாள் வரும். அன்று இன்னைக்கு அவருடைய இமேஜை யாரெல்லாம் பிளான் பண்ணி சீரழித்தார்களோ, நாசமாக்கினார்களோ, டேமேஜ் பண்ணார்களோ, திரு பிரதமர் மோடி அவர்கள் உட்பட அனைவரும் அன்றைக்கு வெட்கி தலை குனியும் நிலைதான் வரும் என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு ராகுல் காந்தி அவர்களின் ஒவ்வொரு ஸ்பீச், ஒவ்வொரு பேச்சுக்களையும் நீங்கள் நுட்பமாக கூர்ந்து கவனித்தீர்களானால் இந்தியாவிற்காக அவர் வைத்திருக்கும் பல தொலைநோக்கு பார்வைகளை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஜஸ்ட் ஒரு சில பேர் சொல்றாங்கிறதுக்காக அதை மட்டும் கேட்டுட்டு அதே பார்வையில் அவரை பார்க்காதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் இந்தியாவின் முகத்தை உலக நாடுகள் மத்தியில் இன்னும் பல அடிகளுக்கு மேலாக தூக்கி பிடிக்கும் ஒரு மனிதராக, ஒரு தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அமைவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ராகுல் காந்தி அவர்களுக்காக இந்த வீடியோவில் உங்களிடத்தில் ஓட்டு எதுவும் கேட்கலங்க. நீங்கள் அவருக்காக ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொல்ல. பட் ஆனால் என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய கருத்துக்களை ஒரு முறையாவது உங்களுடைய மனதில் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். நிச்சயமாக சொல்வது நியாயமாக இருந்தால் உங்களுடைய முடிவுகளை, நல்லபடியான முடிவுகளை நீங்கள் எடுங்கள். நம்முடைய நாட்டுக்காக, உங்களுக்காக, உங்கள் ஜெனரேஷன்ஸ்க்காக, உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் எடுங்க. நிச்சயமாய் இந்தியா ஒரு நாள் மாறும். நன்றி, வணக்கம்.